ஹலோ கைஸ், நான் தான் அவங்க விபி. என்னடா அது புதுசாக ஏதோ ஒன்று ஓடிக்கினே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அது உள்ளதான் இப்போ போய்ங்கிறோம். என்ன வேர்ல்டு இருந்தான்னு பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஹார்ட் கோர் வேர்ல்டு கைஸ். ஹார்ட் கோர் வேர்ல்டு, ஹார்ட் கோரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் தான் சர்வே பண்ண போகிறோம். எத்தனை நான் சர்வே பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுவும் இது சாதாரண ஹார்ட் கோரே கிடையாது. உள்ளே வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் என்ன வேர்ல்டுன்ட்டு. பார்த்தீங்களா, வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஆட்டு தான், ஒரே ஒரு ஆட்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேர்ல்டை சர்வே பண்ண போகிறோம் காய். சர்வே பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, எப்படி சர்வே பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. வந்தவொடனே நம்மளுடைய வேலையை ஆரம்பி வைக்க வேண்டியது தான், இல்லைனா செத்துருவோம். நைட் ஆச்சுன்னா மரத்தை தான் மெயின் பண்ண போகிறோம். இதுக்கிடா மரத்தைனா கிராஃப்டிங் டேபிள் செய்ய போகிறோம். அதுலேருந்து வுட்டுலேருந்து டூல்ஸ் எல்லாம் செஞ்சு மைனிங் போய் அப்படியே ஸ்டோனுக்கு அப்கிரேட் ஆகிறோம். இல்லைனா நம்ம சோழியை முடிச்சிருவானுங்க. ஆட்டை வேறு அடிக்கணும், என்னென்னவோ பண்ணணும். இல்லைனா அவ்வளோதான். ஒரே ஒரு ஆட்டுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே பயமாக இருக்குது காய்ஸ், பயமாக. அவ்வளோதான், கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் மரம் தேவைப்படுது, அதனால் மரத்தை மைண்ட் பண்ணிடலாம் காய்ஸ். நான் வந்து ஃபுல் வெர்ஷன், அதாவது ப்ளே ஸ்டோர்லேருந்து இறக்கிக்கிறேன் காய்ஸ் மைண்ட் கிராஃப்டை. இதில் சவுண்டெல்லாம் கேட்கும், சூப்பராக இருக்கும்னு ஸ்பீட் ப்ரோ தான் சொன்னார். அதான் காசு குத்தி இறக்கியாச்சு. எப்படிக்குது பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ காணோம். பார்த்துக்கலாம். எனி டைம் மியூசிக் கேட்குற மாதிரி பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் காய்ஸ். எனக்கு தெரியாது, அதனால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ மரத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக எடுத்துடலாம். அடுத்தது குச்சி தான் செய்யணும். குச்சி கொஞ்சோண்டு இருந்தாவே போதும். ஸ்வாடு செஞ்சுக்கலாம், அப்புறம் பிகாக்ஸும் செஞ்சுக்கலாம் காய்ஸ். ஆக்ஸு தேவையில்லை, அப்புறமா கூட செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதுவே போதும். அப்படியே கிராஃப்டிங் டேபிளை மைண்ட் பண்ணிட்டு கிருட்டுன்னு ஆட்டை தேட வேண்டியது தான். எங்கே ஆடு எங்கேக்கிறே? அதை பார்த்தீங்களா, வெள்ளையாகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் ஆடுக்குது. ஆடு பார்த்தாச்சு காய்ஸ். ஆடே ஒன்று, நீ வந்து எனக்கு தேவை. எங்கே ஓடாத அடி வாங்கிக்கோ. உள்ளு கொடு. குத்துட்டான். இன்னொரு ஆடு இதோ இருக்குது. 2 ஆடு கச்சிச்சு. இன்னொரு ஆடும் குத்தா நல்லா இருக்குமே. எங்கே போய் தேர்றது நான் இந்த காட்டுக்குள்ளே? நம்ம வந்து வில்லேஜையும் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கேயே டூல்ஸுக்கு அப்டேட் ஆகிடலாம். அப்படியே கீழே பார்த்தா மாதிரி மைண்ட் பண்ணி கீழே போக வேண்டியது தான். ஸ்டெப் மைனே பண்ணிக்கலாம். அப்போ தான் பட்டுன்னு மேலே ஏறி வர முடியும். இல்லைனா உள்ளே மாட்டின்னு சாக வேண்டியது தான். போயிது போகிறதுக்குள்ளே ஆட்டை எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இல்லைனா அவ்வளோதான், நம்ம சொல்லியே முடிச்சிருவானுங்க. ஒரே ஒரு ஆட்டுக்கிறதுனால கீழே 2 பிளாக்லேருந்து கீழே வீழ்ந்தா கூட அவ்வளோதான், முடிச்சிருவானுங்க. செத்துருவோம் கைஸ். அதாவது நான் செத்துருவேன், அவ்வளோதான். இந்த வேர்ல்டும் முடிஞ்சு போடும். பார்த்தீங்களா, ஹார்ட்கோர் ரீஸ்பான் கூட ஆக முடியாது. அவ்வளோதான், வெளியே போக வேண்டியது தான். சொல்லுவான் எக்ஸைட் வேர்ல்டு கூடுறான்ட்டு. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. தேவையான அளவுக்கு ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்க கைஸ். நானும் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. வெளியே ஆடு கத்துது, கொக்கு கத்துது, என்னென்னவோ கத்துது. உங்கள் வீட்லேயே சுற்றி எதனா அதுமாரி கத்துதுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறேன் கைஸ். அதனால் கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சுன்னா பொறுத்துக்குங்க. இதுவே போதும் நம்மளுக்கு ஸ்டோனு. 23 நம்ம ரவுண்ட் ஆக்கிக்கலாம், 25 ஆக்கிக்கலாம். அதான் மைண்ட் பண்ணிக்கிறேன். இதுவே போதும் கைஸ். 25 மேலே போயிடலாம். எங்களை மேலே ஏற முடியல. டாய், என்னடா வெளியே விட மாட்டீங்க? அவ்வளோதான், மேலே வந்துட்டான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆட்டை தான் தேடுறோம். எங்கன்னா ஆடுக்குதா? போய் தான் இருக்குது, ஆட்டை காணோம். ஆடே எங்கே கீரை? வந்துரு ஆடு, எங்கே இருந்தாலும் என்னாண்ட வந்துரு. எங்கே பார்க்குற ஆடே? எங்கடா ஆகிற? டாய், நீர் வேணும்டா, நீ வேணும்டா, ஆடு வேணும்டா. பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா மியூசிக்லாம் ஓடுது. இதுக்கு காரணம் ஃபுல் வெர்ஷன் தான். பார்த்தீங்களா, மாடு கொடுத்துட்டானுங்க. ஆடு கேட்டால் பரவாயில்ல, சாப்பாடு தேவைப்படும். ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது. பட்டுன்னு ஏற்றத்துக்கு சாப்பாடு தேவை இல்லையா? அதுக்கு தான் சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் கையில் கிடைக்கிறதெல்லாம் அடிச்சு நொறிக்கலாம். என்ன பற்றி பேசியிருந்தேன்? மியூசிக்கு. இந்த மியூசிக் வந்து சில நேரத்தில் ஆஃப் ஆகிடுது. அது ஃபுல்லாகவே ஓடிக்கினே இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க கைஸ், மறக்காமல். இப்போ என்ன பண்ணணும்? ஆடு கச்சிச்சு கைஸ், ஆடு கச்சிச்சு. நம்மளுக்கு தேவைடா. 1 கேட்டால் 2 குத்துட்டானுங்க. அவ்வளோதான். நம்ம வந்த இடத்துலையே இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆடு பார்த்தோம். திருப்பி இதே இடத்துக்கு வந்த பிறகு கச்சிச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் எதனா ஒரு இடத்துல ஆடு மாடு அங்கே ஸ்பானாவது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தூரம் எட்ட போயிட்டு வாங்க. திருப்பி அதே இடத்துலையே ஆடு மாடுலாம் ஸ்பானாக இருக்கும். இந்த மாதிரியே நீங்களும் ஆடு கிடைக்கலாம் அலையாதீங்க. பக்கத்துலேயே போய் எட்ட போய் வந்தீங்கன்னா ஆடு கிடச்சிரும். என்ன பண்ணுறோன்னா பெட்டு செஞ்சாச்சு. நைட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நைட்டே ஆனாலும் கவலையே கிடையாது. அப்படியே பார்த்து தூங்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்ம ஜாம்பிக்கிட்டலாம் பயப்பட தேவையில்ல. நம்ம பாட்டுன்னு பார்த்து தூங்கினா ஸ்கிப் பண்ணிடலாம் நைட்டை. ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஆக்ஸஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா வுட்டெலாம் மைண்ட் பண்ணுற வேலை இருக்குது. வுட்டே நம்மக்கிட்ட இல்லை, அதனால் வுட்டை மைண்ட் பண்ணல. ஆக்ஸு தேவையில்ல.
ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ணுறதுக்கு வுட்டு தேவை, ஆக்ஸு தேவையில்ல. ஆக்ஸோ வுட்டோ ஏதோ ஒன்று தேவை மைண்ட் பண்ணுறதுக்கு. இத்தனை நாளாக வீடியோ வராதுக்கு காரணம் காலேஜுக்கு போகிறதுனால தான் கைஸ். ஏன்னா அங்கே போயிட்டு வந்து ப்ராஜெக்ட் செய்யணும், ப்ராஜெக்ட்டு பொருளெலாம் வாங்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது கைஸ். எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அந்த பொருளை வாங்கிறதுக்கு வெளியே போகிறதாகுது. வெளியே போயிட்டு வாங்கிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப கடுப்பாகுது கைஸ். என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி ஏதோ ஒன்று ஏதோ சொன்னாங்களே, ப்ரீபெய்டு எலக்ட்ரிசிட்டி பில்லிங் மீட்டர். அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் தெரில. அதை யார்கிட்ட கேட்டாலும் அதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். அதான் கைஸ் ரொம்ப கடுப்பாகுது. அது இன்னும் ப்ரோக்ராம் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணிட்ட பிறகு அதை செயல்படுத்தணும், ஏதோ வெப்சைட் இது உருவாக்கணும் அப்படின்றானுங்கோ. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால தான் கைஸ் இதுக்கப்புறம் வீடியோலாம் நல்லா வந்துடும், சீக்கிரமாகவே வந்துடும் கைஸ், கவலைப்படாதீங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து வில்லேஜை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா வில்லேஜுக்கு போயிட்டா ஈஸியாக இருக்கும். வில்லேஜ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு எனக்கும் தெரியாது. நான் வந்து ஸ்பீட் ப்ரோகிட்ட தான் கேட்டேன். அவர் வந்து சில ட்ரிக்ஸ்லாம் சொன்னார். அது நான் வில்லேஜ் கண்டுபிடிக்கும் போஸ்ட்லேயே நான் வந்து சொல்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல இடத்த பார்த்து ப்ளேஸ் பண்ணி பசிக்குது அடுப்பை வச்சு நல்லா எரி விட்டு போக விட்டு ஃபுட்டை உருவாக்கி அதை சாப்பிட்டு பசி ஆற்றிக்க போகிறோம். இருங்க இங்கேயே வைக்கலாம். சரி இதுக்கு மேலே போய் பார்க்கலாம் வில்லேஜுக்கு தான்ட்டு. இல்லை வானா இங்கேயே வச்சிடுவோம். கிராஃப்டிங் டேபிள் வச்சாச்சு. இப்போ ஸ்டோன் எடுத்து என்னது ஃபர்னஸ் செய்ய போகிறோம் கைஸ். ஃபர்னஸ்ஸு செஞ்சாச்சு, இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பீஃபை வச்சு எரி விட்டு இப்போ வந்து நம்ம சாப்பாடை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இடம் எங்கன்னா கீதான்னு பார்க்கலாம். நல்ல இடமா பக்கத்துலேயே வில்லேஜ் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம போய் தேடுறதுக்குள்ளே ஃபுட்டு பாரு மொத்தம் காலியாகிடும். அதுக்கேற்ற மாரி பீஃபும் வெந்து போச்சு. நம்ம இதை சாப்பிட்டு கொஞ்சம் பசியை தீர்த்துக்கலாம் கைஸ். அது பீஃபு கொஞ்சம் வேகட்டா. அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. இந்த கிராஃப்டிங் டேபிளை வந்து இந்த வுட்டை வச்சு லாகாக மாற்றலாம். எப்போனா யூஸ் ஆகும். அப்போ உட்காந்து மாற்றத்தை நம்ம இப்போ உட்காந்து மாற்றலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். அதான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா 2 வெந்துச்சு. இதை சாப்பிட வேண்டியது தான். திருப்போம் சாப்பிட்டோன்னா ஏறிடும். இந்த பக்கமாக போகலாம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் தூரம் போய் வில்லேஜை தேடி கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எத்தெல்லாம் வில்லேஜ் இருக்காது கைஸ். நம்ம மேலே போய் பார்த்தா இருக்கும். ஐயோ இந்த பக்கம் டார்க் ஃபாரஸ்ட் ஆகுது. இந்த பக்கம் போனால் ஸ்கெலட்டன்லாம் பகல் நேரத்துலேயே வருவானுங்களே. உள்ளே போகலாமா வானா நம்ம இந்த பக்கமே போயிடலாம். உள்ளே போய் சாவத்து வானா ஸ்டார்ட் பண்ண உடனே சாவணுமா வானா கைஸ். நம்ம வந்த சைடே போய் பார்க்கலாம் வில்லேஜுக்கு தான்ட்டு. இந்த சைடே போகலாம். ஓய் என்னடாச்சு டேய், அதுக்குள்ளேயே செத்துட்டுண்ணா. நான் மேலே இருந்து தானடா குச்சேன். ஐயோ ஒரு ஆட்டு தான் இருந்துச்சு, அதையே மறந்துட்டேன் கைஸ். இப்போ என்ன பண்ணுறது, வேறு வேர்ல்டு தான் க்ரியேட் பண்ணலாம். வாங்க போகலாம். வேஸ்ட்டு இது. இப்போ இன்னொரு வேர்ல்டு, அது வந்து ஒரு ஆட்டுலாம் தேவையில்ல, நார்மல் ஹார்ட் கோரே க்ரியேட் பண்ணலாம் கைஸ். இப்போ என்ன பண்ணோன்னா இதெல்லாம் ஆனில் தான் இருக்குது. நம்மளுக்கு தேவை டேஸு கோஆர்டினேட்ஸு ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது க்ரியேட் பண்ண வேண்டியது தான். க்ரியேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம ஒரு புதுசாக ஒரு ஹார்ட் கோரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். அதாவது இது புது ஹார்ட் கோர். ஃபஸ்ட்டு விளாண்டு வந்து ஒரு ரிசோர்ஸ் பேக் போட்டு தான் அந்த மாதிரி ஒரே ஒரு ஆட்டு வர வச்சேன். இது வந்து நார்மலாக மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற ஹார்ட் கோர் கைஸ். அதனால் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஹார்ட் கோர்னு சொல்ல முடியாது. இது என்னுடைய 2வது ஹார்ட் கோரு. முன்னாச்சு இறக்கி விட்டது வந்து ஏதோ காட்டுக்குள்ளே இறக்கி விட்டானுங்க. இப்போ பரவாயில்ல, நல்லா பிளெயின்ஸாக இறக்கி விட்டுக்கிறானுங்க. இந்த பிளெயின்ஸில் தான் வில்லேஜ்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த காட்டில் வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பக்கத்துலேயே தான் கைஸ் இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல வேலை மரமே இல்லைன்னு நினச்சேன். எதிர்க்க ஒரு மரம் இது மைண்ட் பண்ணி நம்ம வந்து திருப்போம் நம்ம வந்து டூல்ஸுக்கு அப்கிரேட் ஆக போகிறோம். வாங்க மரத்தை மைண்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா தேன் கொடுக்குது. தேன் கூட அடிக்காமல் மைண்ட் பண்ணணும். இல்லைன்னா உள்ளக்கிற தேனி வந்து நம்மளை கொட்டி சாவச்சிரும் கைஸ். ஒய்ங்க மைண்ட் பண்ணுறாடே, தேனுக்கு பக்கம் போனேன் நீ செத்த, அவ்வளோதான். ஆட்கோர் இந்த ஆட்கோரம் ஜோலி முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஒய்ங்க மைண்ட் பண்ணோம். மேலே கத்த மைண்ட் பண்ணிடலாம், சாதா மைண்ட் பண்ணிடலாம் கைஸ். அது வந்து நம்மளை கொட்டும் போசில் அப்படியே குடுன்னு ஓடி போய் தண்ணிக்குள்ளே குச்சிடணும். கெட்ட போயிடணும் அப்படியே. இல்லைன்னா நம்மளை கொட்டி, ஆனால் அவன் ஒரே ஒரு கொட்டினாவே பாய்சன் வந்துடுமே. பாய்சன் வந்துச்சுன்னா அராட்டில் தான் நிறுத்துவான். நம்மளுக்கே நல்ல வேலை அவனை டிஸ்டர்ப் பண்ணல. திருப்பி லாகு செஞ்சிச்சு, பிளாங்க்ஸு செஞ்சு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்ட பிறகு திருப்பி டூல்ஸு செஞ்சு திருப்பி டூல்ஸுக்கு அப்கிரேட் ஆகணும். அப்கிரேட் ஆகிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். இப்போ பெட்டு செய்யறதுக்கு ஆட்டை தரணும். அதை பார்த்தீங்களா எதிர்க்கே ஒரு ஆடுக்குது. இந்த பிளெயின்ஸில் வந்து இதாங்க பாய்ஸ் நல்லது. அப்படியே ஆடு மாடு எல்லாமே பிளெயின்ஸில் ஈஸியாகவே தெரியும், சீக்கிரமாகவும் ஸ்பான் ஆகும் கைஸ்.
இதில் தான் நம்மளுடைய நல்லதே இருக்குது. பிளெயின்ஸில் வந்து வில்லேஜை பக்கத்துலேயே இருக்கும். வில்லேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி ஆற்று ஓரத்தில் தான் போனோம். அதுக்கு தான் ஆற்று ஓரம் பக்கமாகவே போகிறேன். ஆற்று ஓரத்தில் இருக்கிற ஆட்டையும் அதேமாரி முடிச்சிக்கின்னு போக வேண்டியது தான். அப்படியே பெட்டும் கச்சா மாதிரி இருக்கும். தேடும் மோஸ்ட்லி வில்லேஜோ சீக்கிரமாகவே கச்சிருங்க. வில்லேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மரம்லாம் கீழே வெட்டி சாய்ச்சி விட்ட மாதிரி இருக்கும், அந்த சைடு போங்க. இல்லைனா இந்த மாதிரி ஆற்று பக்கமாக போங்க. ஆற்று பக்கத்துலேயே தான் வில்லேஜ் இருக்கும். முக்கியமாக பிளெயின்ஸில் தான். பிளெயின்ஸ் ஏரியாவில் வந்து ஆறு ஓரமாகவே வில்லேஜ் வந்து இருக்கும் கைஸ். நான் பாட்டுன்னு போனேன். ஒரு என்ன சொன்னார்னா, நீ ஏன்டா மைனஸு ப்ளஸ்ஸுன்னு மாற்றி போகிற, ப்ளஸ்ஸு சைடே போடா அப்படின்றாரு. சரி அவர் சொல்கிறது ஏன் நம்ம கேட்கணுன்ட்டு நான் பாட்டுன்னு போயினே இருந்தேன். பார்த்தா இந்த பக்கம் போனதுக்கு ஒரு காட்டு தான் வந்துச்சு. இந்த காட்டு பக்கம் சத்தியமாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இருக்கும், இன்னும் ரொம்ப தூரம் போவார். காட்டெல்லாம் தாண்டி திருப்பி பிளெயின்ஸில் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து திருப்பி வந்த பக்கமே போயிடலாம் கைஸ். இந்த மாதிரி ஆடுக்குதே, கலராக ஆடுக்குதே, பெட்டு செய்ய முடியாதெல்லாம் நினைக்காதீங்க. உள்ளே எடுத்து வச்சுக்குங்கோ. பூ வச்சு திருப்பி கலரை மாற்றி பெட்டு செஞ்சுக்கலாம். அதனால் ஆடு ஆப்ச்சுன்னா வெட்டிடுங்கோ. அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை புல். அது எந்த கலரில் இருந்தானே வெட்டி பெட்டு செஞ்சு நம்மளுடைய பாதுகாப்பு தான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த சைடு போகலாம். நம்ம வந்து ஸ்பான் ஏரியா இந்த ஏதோ ஒரு சைடு போனோம். இப்போ அதுக்கு எதிர் சைடு போகிறோம். ஆற்று ஓரமே போங்க கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வில்லேஜ் கிடைக்கும். வில்லேஜ் எப்பயுமே நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆறு ஓரம், அதாவது தண்ணிக்கு பக்கத்தில் தான் வில்லேஜே ஸ்பான் ஆகும் கைஸ். அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஓரமாகவே போய் பாருங்கள், வில்லேஜ் சீக்கிரமாகவே கிடைக்கும். முக்கியமாக பிளெயின்ஸில் தான் இருக்கும் கைஸ். பிளெயின்ஸில் அந்த மாதிரி ஏரியாவில் தான் அதிகமாகவே வில்லேஜ் இருக்கும். நான் அதனால தான் இந்த பக்கமே போகிறேன். பார்ப்போம் வில்லேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்ட்டு. பார்த்தீங்களா, கோஆர்டினேட்ஸ்லாம் பார்த்தீங்களா, மைனஸாக இருந்துச்சு, இப்போ வந்து ப்ளஸ்ஸாக மாறுது. எதனா ஒரு போனீங்கன்னா ஒரு ரெண்டுமே மைனஸாகவோ இல்லைனா ரெண்டுமே ப்ளஸ்ஸாகவோ போங்க கைஸ். சில வாட்டி தான் ரெண்டு, ஒரு மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸுன்னு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ கமெண்டில் சொல்லிட்டு போங்க, எந்த மாதிரி உங்களுக்கு வில்லேஜ் கட்சின்ட்டு. ப்ரோ நீங்கள் கேட்டிங்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வில்லேஜ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டார். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் கைஸ், பார்த்துக்குங்க. நானும் ஏதோ ஃப்ளூகில் தான் போவேன், பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, சாப்பாடு இல்லை பார்த்தீங்களா, 3 பார் தான் இருக்குது. இது வச்சு நீ எங்கேருந்து போகிறது, ஆமாம் மாதிரி நடப்பேன் கைஸ். நான் ஓடுறதே நடக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கும். அந்தளவுக்கு ஸ்லோவாக போவேன் கைஸ். இப்போது அது வேறு ஃபுட்டு இது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம எதனா செய்யலாம். பெட்டு செய்யங்கிறோம் பார்த்தீங்களா, பெட்டு செஞ்சுக்கலாம். பட்டுன்னு ஸ்கிப் பண்ணல, பட்டுன்னு அப்போ போய் உக்காந்து செஞ்சு கிடக்கிறதா. அதான் இப்போயே செஞ்சு வச்சிங்கன்னா பட்டுன்னு போட்டு பட்டுன்னு ஏஞ்சி போயினே இருக்க வேண்டியது தான். இன்னும்மா எரியுது, அடா போயிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான கெச்சிச்சு. இதுவே போதும். இன்னும் கொஞ்சோண்டு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம கிளம்பிடலாம். கிளம்பி அப்படியே வில்லேஜை கண்டுபிடிக்கிறது தான். இந்த வீடியோவில் நம்ம வில்லேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஹார்ட்கோர் ஆகுது. நம்ம போய் அங்கே செட்டில் ஆகிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எந்த பக்கம் போகலாம், இந்த மாதிரி மலை இருந்துச்சுன்னா மலைக்கு அந்தாண்ட பக்கமாக இருக்கும் கைஸ். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் கைஸ். ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். எப்பவுமே இந்த மலைக்கு மேலே மலைங்க அந்தாண்ட நம்ம வந்து புதிய உலகத்தில் பார்த்தீங்களா, நான் யாரெல்லாம் புதிய உலகம் சீரியஸ் பார்த்தீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அங்கே வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, மலை மேலே போனேன். மலை மேலே தான் இருந்துச்சு இந்த வில்லேஜு. அந்த மாதிரி தான் மலைக்கு அந்த சைடு மேலேலாம் இருக்கும். மலையை பார்க்காம போயிடாதீங்க. மலை மேலே ஏறி கூட போய் பாருங்கள். சங்கு ஃபுல்லாக வச்சுட்டு மலை மேலே ஏறி பாருங்கள், எதனா மூலையில் வில்லேஜ் தெரியுதான்ட்டு. வுட்டு நம்ம மெயின் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா எங்கள் பிளெயின்ஸில் மரமே இருக்க மாட்டேங்குது அதிகமாக. ஏன்னா ஒரு மூலையில் தான் இருக்குது. கொஞ்சம் செடியும் எடுத்து வச்சுக்கினேன், அதாவது மரச்செடியும் எடுத்து வச்சுக்கினேன். அது பேர் என்னன்னு தெரில. நம்ம வந்து காடு மாதிரி இருக்கும். அழிச்சிங்க உடம்பு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து சேமித்து வைக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அதனால் யாருமே மரத்தை வெட்டாதீங்க. மரத்தை வெட்டாதீங்கன்னா, மரத்தை வெட்டினா கூட அங்கே போய் நட்டு வச்சுருங்க, அப்போ தான் யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மலையை தாண்டி வந்து எதனா ஒரு வில்லேஜ் இருக்கும், இல்லை ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கும். போனால் தெரியும் எந்த பக்கம் பார்த்து. இந்த சூரியன் வேறு மறையுது. இந்த பார்த்தீங்களா தண்ணி இது உள்ளே போனால் எதனா கிடைக்குமா. ஆனால் நம்ம ஏன் தேவையில்லாத வேலை ஹார்ட்கோரில். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேஃப்டி தான் முதல்ல முக்கியம். முதல்ல நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்கலாம். எந்த பக்கம் பார்த்து அதை பார்த்தீங்களா மரம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பக்கம் தான் ஆரம்பிச்சு இந்த சைடு ஓடி பார்ப்போம். ஆற்று பக்கமே போகலாம். பார்த்தீங்களா, மழை கண்டுபிடிச்சாச்சு கைஸ். நம்ம வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பாருங்கள். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். வில்லேஜே கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். கண்டுபிடிச்சிட்டோம். இப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். நான் ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சேன். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து ஆறு இருக்குது, அதாவது நீர் இருக்குது. இந்த மாதிரி தான் ஸ்பான் ஆகுங்க கைஸ். பிளெயின்ஸு அந்த ஆற்று ஓரமே போயிங்க. போனீங்கன்னா
வில்லேஜ் ஈஸியாக கிடச்சிரும். நம்ம வந்த பிறகு தான் ஜாபே எடுக்கிறான். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்தோடனே நான் எதுக்கு ரீஸ்பான் செட் பண்ணுறேனே தெரில. இது ஹார்ட்கோர்ன்றதே மறந்துடுறேன் அடிக்கடி. ஈஸியாக இந்த மாதிரி தான் போய் சாக போகிறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒன்று ஒரு வழியாக வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு. வில்லேஜில் இருக்கிற லோட்டெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம அள்ள வேண்டியது தான். வில்லேஜர் நம்மளுக்கு 2 பேர் இருந்தால் போதும். அதை வச்சு ஒரு 1000 கணக்கான வில்லேஜை விட ஒரு வில்லேஜர்ஸை உருவாக்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு தேவையான லோட்டெல்லாம் வில்லேஜர்ஸ் வச்சுன்னு இருப்பானுங்க. எங்கடா ஒரே ஒரு இதுவை கூட காணும். ஒரே ஒரு செஸ்ட்டு தான் கொடுத்தானுங்க. இது பேரலு. நைட்டும் ஆக போகுது. இங்கேயே பார்த்து தூங்க வேண்டியது தான். இது ஸ்டோன் கட்டர் இருக்கும் உள்ள. இப்போதைக்கு தேவையில்ல. இங்கே இருக்குமா? இருக்குது காய்ஸ். செஸ்ட் இருக்குது. உள்ள என்ன இருக்குது? எமரல்டு ஃபுட்டு. இந்த பை என்னது இது? பண்டிலா? சூப்பர். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டானுங்க. இந்த பண்டிலில் வந்து 64 பொருள் வச்சுக்கலான்னானுங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பாக்கெட்டும் ரொம்ப அதை எப்படி சொல்கிறது, ஈஸியாக ஃபுல்லாக மாட்டேங்குது. இங்கே பார்த்து தூங்கிடலாம். இங்கே போட்டால் பெட்டு, அவ்வளோதான், தூங்கியாச்சு. பார்த்தீங்களா, பட்டுன்னு தூங்கிட்டேன். இந்த மாதிரி தான் செய்யலாம். கொஞ்சம் லேட் ஆகும். செஞ்சு வச்சனால பட்டுன்னு தூங்கிட்டான். இது மொத்தத்தையும் லூட் அடிச்சுட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். வில்லேஜை மொத்தத்தையும் சுரண்டி எடுத்தாச்சு. அப்பயும் ஏபே கிடைக்கல கைஸ். நான் எங்கே ஒழுங்காகவே பார்க்கல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டை கட்ட போகிறோம். வீட்டை எங்கே கட்ட போகிறோன்னா, கொஞ்சம் இது 100 பிளாக்கு தள்ளி தான் வீட்டை கட்ட போகிறோம். இது இந்த சைடு போவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஃபுட்டு அதாவது எப்படி சொல்கிறது, ஃபுட்டு செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே போகலாம் கைஸ். ஏன்னா அங்கே கொஞ்சம் பிளெயின்ஸாக இருக்குது, அங்கே கட்டலாம். அப்போ அங்கேருந்து இங்கே பார்த்தா வில்லேஜோ லோட் ஆகாது, இங்கே சாம்பியும் ஸ்பான் ஆகுது. அதனால தான் அங்கே போய் நம்ம வந்து வீட்டை கட்டலாம் கைஸ். இப்போது நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். போயிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஒரு வழியாக நம்ம வந்து வில்லேஜ் லோட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு வீட்டை கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல இடத்த பார்க்க போகிறோம். இங்கே ஃபுல்லாக குண்டு குழியமாக இருக்குது. ஹைட்டாக மண் அப்படியே மலை மாதிரி கீது கைஸ், மேடும் பள்ளமாக. இப்போ அதான் நல்ல இடமா பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு போகலாம். இந்த சைடு தான் நம்ம வந்து வந்தோம். இந்த சைடே போகலாம். இந்த சைடில் இருந்தால் நல்ல இடமா இருக்குது. இங்கேயே நம்ம வந்து இடத்த சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, பிளெயின்ஸ் ஆகுது. இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. அங்கே வந்து ரொம்ப மேடு பள்ளமாக இருந்துச்சு. அதனால் இங்கேயே இது பண்ணிக்கலாம் கைஸ். இங்கேயே வீட்டை கட்டிக்க வேண்டியது தான். இங்கேயே போட்டுக்கலாம். இங்கேயும் நல்லா தான் இருக்குது. அப்படியே இங்கே ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணிடலாம் கைஸ். ஃப்ளாட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இங்கே நடுவில் வந்து வீட்டை கட்டிட்டு ஃபுல்லாக இது பண்ணிடலாம் கைஸ். இங்கேயே நல்லா தான் இருக்குது. பறவையில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிராவல் ஃபுல்லாக அது மலை மாரி இருந்துச்சு. அது ஃபுல்லாக கிராவல் தான் இருந்துச்சு. அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஒயிட் கான்கிரீட்லாம் ஈஸியாக நம்ம வந்து எட்ட போகணுன்னு தேவையில்ல. கிராவலுக்குலாம் அலையவே தேவையில்ல, பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே ஒயிட் கான்கிரீட் செய்யறதுக்கு வந்து ஈஸியாகவே ஆயிடுச்சு. இப்போ என்ன, ஏன்னா ஒரு இடத்துல பாலைவனத்தை கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாகிடும். அப்புறம் எல்லாமே ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்கிது கைஸ். இந்த ஹார்ட்கோரில் வந்து அவ்வளோதான், ஸ்பீரை வச்சு எல்லாத்தையும் சாவடிக்க போகிறோம். இன்னும் தூங்க முடியல, ஏன்னா மழை பெய்தவசரம் நைட் அவ்வளோ கைஸ். இந்த ஆட்டெல்லாம் ஸ்பீரை வச்சு சாவடிச்சு பார்க்கலாம். என்னடா சாவடிக்கும்ல, ப்ளஸ் பட்டன் குத்துணுமா, இப்போ அடிக்கிற பட்டன் குத்தா தான் சாவறான் அவன். சூப்பராகுது. 3 பிளாக் டிஸ்டன்ஸ்லேருந்து அடிச்சாதான் கைஸ் அவனுக்கு அடி வீது, இல்லைனா அடி வீ மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ஸ்டோனை வச்சு வச்சுருந்தாவே 2 இதுவில் அடிச்சிருக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ எத்தோட நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோ புதிய உலகம் சீரியஸ் தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நம்ம வந்து ஹார்ட்கோரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் கைஸ். இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காகவே புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். ஹார்ட்கோரை க்ரியேட் பண்ணலாமேன்ட்டு தான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு காய்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க காய்ஸ்.